ஈஸியான மெத்தடில் நம்ம போட்லி பட்டன் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணி குர்த்தியில் அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். மேலே உள்ள பிசுறு கிளாத்தை நம்ம எவ்வளோ பிசுறு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க கிளாத்தில் நம்ம ஸ்லீவோட லென்த்து, அதாவது ஸ்லீவோட லென்த் இருக்கும்ல, அதை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 12 வச்சுருக்கேன். இதுவே எனக்கு போதுமான அளவு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவு வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இப்போது மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மேலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் போடுவோம்ல, அதுக்காக தான். கையோட சுற்றளவு வந்து எனக்கு 5 இன்ச்சஸ் வந்திருக்கு. 5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 நம்ம கூட்டி 6.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம மேலே 3 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் நான் எப்படி வரைகிறேனோ இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கர்வ் டிசைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் பாதி அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து கூட்டிட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம கீழே வந்து நம்ம கோடு போட்டிருக்கோம். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்லீவோட சென்டர் பாயிண்டில் லைட்டாக ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைடு ரைட் சைடு வரணுமோ அந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம இந்த மாதிரி லீவ் டிசைன் மாதிரி நம்ம லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து முன்பக்க வளைவு வந்து கட் பண்ணுறது. சரிங்களா? நம்ம அங்கேயும் லைட்டாக ஒரு ஆர்க் கட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்லீவுமே கரெக்டாக நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம ஆல்ரெடி குர்த்தி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, அதில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு. அதை நான் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு ஃபோல்டு மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கு மேலே இந்த ஒரு ஸ்லீவை நம்ம வச்சுட்டு எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க கிளாத்தை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை நம்ம இந்த மாதிரி டபுளாக மடித்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போது 4 சைடில் இருக்கும். லைனிங் கிளாத்லேயுமே நீங்கள் 4 சைடில் இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணணும். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு 4 சைடில் இருந்த உடனே நம்ம 2ஆக அந்த கிளாத்தை பிரித்தாச்சு. பிரித்ததுக்கப்புறமா நடுவில் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோடு போட்டதுக்கப்புறமா கீழேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பு நம்ம மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே தான் நம்மளுக்கு லைட்டாக மடிச்சடிக்க போகிறோம். அதனால் 2 இன்ச்சு கேப்பு வந்து நம்ம விட்டுக்கலாம். லைனுக்கு அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அப்புறம் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் அதை மார்க் பண்ணிவிட்டு நான் எப்படி கோடு போடுறேனோ அதே மாதிரி நீங்களும் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறமா அந்த 2 இன்ச்சு மட்டும் நம்ம லைட்டாக நல்லா பெருசாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு இன்ச்சாக நம்ம மேலே வந்து கூட்டிக்கணும். சரிங்களா? நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த சைடு தான் நம்ம போட்லி பட்டன் வந்து ஒவ்வொன்றா வச்சு நம்ம ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் போட்லி பட்டன் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயராக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பேண்ட் ஸ்டிச் பண்ணோம்ல, அதில் உள்ள மீதி கிளாத் தான் இது. சரிங்களா? இப்போ போட்லி பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபோயம் பேப்பர்ஸ் அந்த மாதிரி இந்த குட்டி குட்டி பேப்பர்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பேப்பர் இல்லை அப்படின்னா குட்டி குட்டி ஸ்பாஞ்சஸ் பால்ஸ்லாம் கிடைக்கும்ல கடையில், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம கிளாத்தையே நம்ம குட்டியாக உருட்டி நம்ம வந்து போட்லி பட்டன் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இப்போ வந்து இந்த குட்டி குட்டி பேப்பர்ஸை வச்சு லைட்டாக உருட்டிட்டு ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே நம்ம இதை வச்சுட்டு லைட்டாக அந்த பால் வந்து வெளில தெரிகிற மாதிரி நம்ம துணியை நல்லா மடக்கி பிடிச்சிட்டு நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி இந்த நூலை வந்து சுற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வெளியில் வராது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து விட்டுட்டு மறுபடியும் அங்கே தள்ளி நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்லி பட்டன் இப்படி தான் ரெடி பண்ணணும், பார்த்துக்கோங்க. அழகாக நம்மளுக்கு ரவுண்டாக கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொன்று ரெடி பண்ணுறேன் பாருங்கள். நம்ம ஸ்பாஞ்சை உருட்டுறோம், அந்த கிளாத்தில் உள்ளே வைக்கிறோம். நம்ம வந்து அந்த ஸ்பாஞ்சஸ் வந்து நல்லா வெளியில் அழகாக அந்த ரவுண்டாக தெரிகிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் நம்ம பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி அந்த நூலை வச்சு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி 2 சுற்று நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மறுபடியும் நம்ம நூலை வச்சு 2 சுற்றிட்டு மறுபடியும் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம்.
சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை போட்லி பட்டன் 2 ஸ்லீவுக்கும் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1 இன்ச் 1 இன்ச் நம்ம அந்த ஒரிஜினல் கிளாத்தில் மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல நம்ம இந்த போட்லி பட்டன்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து வச்சுக்கலாம். 1 பை 1 வரிசையாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போட்லி பட்டனுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம கீழே உள்ள அந்த போட்லி பட்டனில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து நம்ம இன்னொரு பக்கம் 1/2 இன்ச் நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த லைனை என்ன பண்ணணுன்னா, நான் இப்போ எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் இந்த லைனை கொண்டு அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். அதாவது போட்லி பட்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியணும். எக்ஸ்ட்ரா அந்த ரா எட்ஜஸ்லாம் நம்மளுக்கு தெரியக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த போட்லி பட்டன்ஸ்லாம் ரா எட்ஜஸே தெரியாமல் அழகாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல லைனிங் கிளாத்லாம், அதை நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம கீழே வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு இருக்கும்ல கீழே, அதாவது நம்ம கை சுற்ற அளவு பக்கத்தில் கீழே சென்ட்ரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த போட்லி பட்டன் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதுக்கு கரெக்டாக வர மாதிரி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம இந்த மாதிரி ஸ்லீவுக்கு மேலே வச்சுட்டு கீழே வந்து நம்ம ஒரு தையல் வச்சுக்கலாம். சரிங்களா? தையல் போட்டுட்டு இப்படி நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மறுபடியும் நம்ம மடிப்பு தையல் போட்டுட்டு அப்புறம் ஸ்லீவில் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ள கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி சொன்னேனோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து ஒரு 4 இன்ச்சு கிளாத்தில் நான் வந்து எனக்கு ஒரு 2 இன்ச் இல்லைனா ஒரு 3 இன்ச்சு தேவைப்படுற மாதிரி கிளாத் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? கீழே வந்து அந்த ஸ்லீவில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் லைட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து கிளாத் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அழகாக. அதில் வந்து ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு ஒரு ஸ்லீவில் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மடிப்பு தையல் போட்டுக்கலாம். மடிப்பு தையல் போட்டுட்டு நம்ம உள் பக்கமாக மறுபடியும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு போட்லி பட்டன் ஸ்லீவ் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளேயும் நம்ம அழகாக எந்த ஒரு பிசிறுமே தெரியாமல் அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம குர்த்தி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஷோல்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ள ஸ்லீவை வந்து நம்ம எந்த சைடு வந்து ஃப்ரண்டில் வந்து முன்குழிவு ஒரு கட் பண்ணியிருந்தோம்ல, அது எந்த சைடு வருதோ அதை வந்து நம்ம ஃப்ரண்டில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி குர்த்தியில் அந்த சைடும் இந்த சைடுமே நான் கரெக்டாக அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். பின்னாடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக அந்த ஷேப்லாம் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குர்த்தி நம்ம வந்து அழகாக ஒரு சிம்பிளான போட்லி பட்டன் ஸ்லீவ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? உள்ள லைனிங்குமே நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய்.